ஹலோ வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பேர் என்கிட்ட முறுக்கும், கேரட் மைசூர் ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இது. இதுக்கு நான் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசிய 2, 3 தடவ கழுவி 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க வேணா புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசி ஊற வைக்கும்போதே கூடவே உங்களுக்கு தேவையான மிளகாயும் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா, அந்த மிளகாய் நைஸா அரைப்பட்டுரும். நான் அரிசி, மிளகாய் எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்து வச்சிருங்க. நான் இங்க 4 டம்ளர் கடலை எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் கடலை எடுத்திருக்கேன். உடச்ச கடலை, முழுக்கடலை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை அரைச்சு நம்ம சலிக்கும்போது ஒரு கொஞ்சம் மிச்சம் வரும். அதனால ரொம்ப குவியலாகவும் கடலை எடுக்க வேண்டாம், ரொம்பவும் கம்மியாகவும் எடுக்க வேண்டாம். 3-4 பேட்சாக மிக்சியில் அரைச்சு நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு இவ்வளோ நைஸாக இருக்கணும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். அரிசி மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க ஆரம்பிங்க. கூடவே வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் ஒரு கையளவு ஓமத்தை நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லாதனால நான் வெள்ளை எள்ளு ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாவையெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாதமாக இருந்ததுனால நான் மறுபடியும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பிசைஞ்சிருக்கிற இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பிழியறக்கும் ஈஸியாக இருக்கும், முறுக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மாவை 2 பேட்சாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேங்க. அதில் எந்த பேட்சை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறனோ அந்த பேட்சில் ஒரு கரண்டி சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சுட்டோம்னா அந்த முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். என்ன மாதிரி அதிக அளவில் எடுத்தீங்கன்னா 2 பாத்திரத்தில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா ஒன்றே போதும். ஆனால் அதிகமாக ஒன்றுலேயே பிழிஞ்சு விடாதீங்க, அது நல்லா வேகாது, நுரைச்சிட்டே இருக்கும். கொதிக்கிற எண்ணெயில் நம்ம அந்த முறுக்கு மாவு பிழிஞ்சதுமே கையில் பாருங்கள் எப்படி ஆவி அடிக்குதுன்னு. அதனால தான் நான் அவன் க்ளவுஸ் போட்டுட்டேன். பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கை சூடு தெரியாது. இங்கே முறுக்கச்சில் முறுக்கு பிழிஞ்சும் போடலாம், இல்லை இந்த மாதிரி சக்லி மேக்கரில் எந்த பிளேட் வேணுமோ அதில் வச்சு கூட போடலாம். நான் சிங்கிள் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிழிஞ்ச உடனே நான் இப்படி மைகோதி வச்சு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து விட்டுறேன். ஏன்னா ஒன்று மேலே ஒன்று இருந்தால் நல்லா வேகாது, கொஞ்சம் லேட்டானாலும் பிரித்து விட முடியாது. எல்லாத்தையும் பிரித்து விட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா அந்த நுரை கொஞ்சம் கம்மியாகும். அந்த டைமில் அதை திருப்பி விடுங்க. சுத்தமாகவே நுரை அடங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் எல்லா முறுக்கையும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு வேளை பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த முறுக்கு மாவு அரைக்கும் போதே மிளகாயோட பூண்டையும் சேர்த்தி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா கார்லிக் ஃப்ளேவரில் சூப்பரான கார்லிக் முறுக்கு ரெடி ஆயிரும். லாஸ்ட் பேட்ச் முறுக்கையும் வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ முறுக்கோட சவுண்டை மட்டும் கேளுங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மொறு முறுக்கு ரெடி. அடுத்தது கேரட் மைசூர் பாக்கு. நான் இந்த கப்பில் 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நான் அது கூடவே தண்ணியும் சேர்த்துறேன். ஆனால் வீடியோவில் காமிச்ச மாதிரி கொஞ்சம் மீதம் வச்சிடுறேன். கேரட் ஜூஸ் அரைக்கிறதுக்கு அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாகவே ஊற்றிட்டு கேரட் ஜூஸ் அரைக்கிறதுக்கு வேறு தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கம்பி பதம் வர்றதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். நான் இங்கே 2 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கேரட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக துருவி எடுத்துட்டேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. அந்த மீதமான தண்ணியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் கிட்டத்தட்ட இந்த கப்லேயே 1 கப் அளவு வரும். அதனால் நான் டேரெக்டாக சேர்த்திடுறேன். நான் கேரட் அரைச்சிட்டு வரக்குள்ளே சக்கரை கரைஞ்சி லைட்டாக கொதி வந்துட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். நீங்கள் முன்னமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சக்கரை தண்ணி எல்லாம் ஊற்றும் போது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கிற டைம்லிங்க நான் அந்த கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கிறேன். தூசு இருந்தாலும் பிரித்து எடுத்துக்கலாம். மைசூர் பா செய்யும் போதும் சீக்கிரம் கட்டி ஆகாது. 1 கப் கடலை மாவுக்குங்க 2 கப் நெய் தேவைப்படும். ஆனால் நான் 1 கப் எண்ணெயும் 1 கப் நெய் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அந்த 1 கப் எண்ணெயை கடலை மாவோட சேர்த்து இப்போவே நான் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு விஸ்கு வச்சு கரைச்சிங்கன்னா சீக்கிரமே கரைஞ்சிரும். இதே மெத்தடில் 3 கப் நெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா அருமையான நெய் மைசூர் பாக்கு கிடைக்கும். ஓவர் நெய்யாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் 2 கப்போடு நிறுத்திக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் தான் பயன்படுத்தணும், அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது இருக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பாகு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த பாகை 2 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக கம்பி மாதிரி வருது பாருங்க. இதுதான் கரெக்டான கம்பி பதம். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட சேர்த்து கலக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடியே சேர்த்துனீங்கன்னா அல்வா மாதிரி போயிடும். இதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா சக்கரை மறுபடியும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். கம்பி பதம் செக் பண்ணும்போது ஜாக்கிரதையாக செக் பண்ணுங்க. இப்போ இந்த சக்கரை பாகையும் கடலை மாவையும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். 1 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலக்கிட்டே இருக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு திரும்பவும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கலாம். நீங்கள் ஊற்ற அது அந்த நெய்யை உறிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் மறுபடியும் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. நீங்கள் நெய் ஊற்றி கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே திக்காயிட்டே வருங்க. இந்த கம்பி பதம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துட்டா போதுங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எந்த பிளேட்டில் மைசூர் பா செட் பண்ண போகிறீங்களோ அதை நல்லா நெய் தடவி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றுனது பூராமே அது உறிஞ்சிருக்கும். அந்த பாகு நல்லா கெட்டியாகி பாத்திரத்தை விட்டு எப்படி விட்டு வருது பாருங்க. இந்த டைமில் உங்கள் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டு செட் ஆகி நிற்கும். அதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் சில நேரம் உறிஞ்சின நெய் பூரா அது மறுபடியும் வெளியே தள்ள பார்க்கும். கம்ப்ளீட்டாக பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வருங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து நெய் தடவின தட்டுக்கு மாற்றிடுங்க.
மாற்றிட்டு இன்னொரு நெய் தடவின கரண்டியை வச்சு அதை அப்படியே செட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா செட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அப்போவே கோடு போட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிரும், கோடே போட முடியாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நான் கடலை மாவு வறுக்காம தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த பச்சை வாசனையுமே வரல. நல்லா நெய் மணக்க மணக்க தான் இருந்துச்சு மைசூர்பா. நான் முறுக்கு மைசூர்பா ரெண்டோட சரியான அளவுகளையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மைசூர்பாவை வெளியிடுங்க. நான் ஆர்வ குளரில் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். ஆனால் வாயில் வச்சதுமே கரையிற அருமையான கேரட் மைசூர்பா ரெடிங்க.